தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அனைவருமே இப்போ நிறையா வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் நம்ம இந்த பதிவுகளை பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே ஒரு பார்க்குற ஸ்க்ரீன்லேருந்து கீழே இருக்குது. அதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கிறத உங்கள்கிட்ட நான் விரும்பி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பாம்பென்றால் படையும் நடுங்கும். இந்த பாம்புக்கு பயப்படாதவங்களே கிடையாது. பெரிய படைக்குள்ளே ஒரு நடுவில் ஒரு பாம்பு போயிடுச்சுன்னா படையே சிதறி ஓடும். ஏன்னா அவங்க குத்துனாலும் அடித்தாலும் வெட்டினாலும் கூட அந்த அளவு பாதிப்பு அவங்களுக்கு பயம் கிடையாது, போர் வீரர்களுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பாம்பு, விஷப்பாம்பு அல்லது நல்ல பாம்பு எதுவோ ஒன்று அந்த படைக்குள்ளே பூந்துருச்சுன்னாவே அவங்க அவ்வளோதான். அந்த மாதிரி அதுதான் அதோடைய நம்ம எல்லாருடைய பயமும். எல்லா உயிரினங்களுக்கும் பாம்புன்னா பயம்தான். அது மாதிரி என்னுடைய அனுபவத்தில் நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட நிறையா தடவை அந்த பாம்புகளை நான் பார்த்துட்ருக்கேன். ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், காரில் போகிறோம். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 அடிக்கு மேலே இருக்கும். நல்ல பெரிய சைஸ், பெரிய கட்டை மாதிரி இருக்கும். அது ரோட்டுக்கு நடுவில் அது ஊர்ந்து போயிட்டுருக்கோம். நம்ம உடனே வண்டியை நிறுத்திட்டு அது பாஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் போவோம். இப்போ பாம்புங்கிறது சில வல்லுநர்கள், சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, பாம்புன்ற உயிரை கொல்லக்கூடாது, அதுவும் நமக்கு தேவையானது. நமக்கு தேவையில்லாத சில உயிரினங்களை அது சாப்பிடுது. மெயினாக வயலில் எலிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கும்போது அங்கே பாம்புகளும் இருக்கும். இந்த பாம்புகள் எலிகளை கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் பாம்பு நமக்கு தோழன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக அங்கங்கே வீட்டில் பாம்பு பூந்துருச்சுன்னு கூட அந்த தீயணைப்பு நிலையத்துக்கோ இல்லை மற்ற இடத்துக்கு ஃபோன் பண்ணால் அந்த பாம்பு பிடி வீரர்கள் பாம்பை பிடிச்சி கொண்டு போய் காட்டில் விட்டுறாங்க. இப்போ அந்த பண்ணையில் வேலை செய்யும்போது சில பெண்கள் இந்த பாம்பு கடிக்க ஆளாகிறாங்க. எப்படின்னு சொன்னால், இந்த பாம்புகள் வாழும் இடம் ஒளிஞ்சு தான் வாழும். நேருக்கு நேராக கண்ணுக்கு நேராக வர்றது ரொம்ப ரேர். அது எங்கே இருக்கும்னா குப்பை கூலங்களுக்கு அடியில் அல்லது ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு இடத்துல ஒரு குழி மாதிரி ஏதாவது இருந்தால் அதுக்குள்ளே போய் இருக்கும். அல்லது கரையான் புற்று, இது மாதிரி அதுக்கு மறைவான இடங்களில் இருக்கும். அப்படிப்பட்ட மறைவான இடங்களில் தான் அந்த பண்ணையில் ஒரு நிறைய குப்பைகள், அந்த செடி வேறு அது இதுன்னு எல்லாத்தையும் வெட்டி ஒரு இடத்துல போட்டிருக்கோம். அதை 4 லேடிஸ் அதை எடுத்து ரிமூவ் பண்ணி இன்னொரு இடத்துல மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது அவங்க கையை உள்ளே எடுக்கும் போதே உள்ளே பாம்பு கடிக்குது அந்த விரலில். அப்போ கடித்த உடனே அதை தூக்கி பார்க்கும்போது அது என்ன பாம்பு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அது நல்ல பாம்பா அல்லது கட்டுவிரியனா இல்லை என்னங்கிறத முதல்ல பார்த்துட்டு, அந்த பாம்பு அது ஆக்சுவலாக அன்றைக்கி அவங்கள கடித்தது கூலப்பாம்புன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க கடித்த உடனே இவங்களுக்கு பாம்பு கடித்த உடனே ஒரு பதட்டம் வந்துடும். ஐயோ அடுத்த நிமிஷம் என்ன ஆகுன்ட்டு திருன்னு ஓட ஆரம்பிப்பாங்க. சில பேர் ஆஸ்பத்திரியை நோக்கி ஓடுற நேரத்திலே பாதியிலேயே உயிர் போயிடும். காரணம் என்னென்னா இதே தான். அந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு எப்படியோ அது மாதிரி இவங்களும் அதுக்கு பதட்டப்படாமல் அதை சுற்றி உடனே ஒரு கட்டு போட்டு அடுத்தது உடனே யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த வண்டியில் அலுங்காமல் குலுங்காமல், காராக இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு, வண்டி ஒருத்தர் ஓட்டணும், இவங்களை உட்கார வச்சுட்டு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் முதலுதவி கட்டு போடுறது மட்டும்தான். வேறு அந்த இடத்த கீறுறது, அந்த இடத்த சுட வைக்கிறது, இதெல்லாம் அவ்வளோ பெரிய பயன் கொடுக்காது. கீறிட்டு அந்த ரத்தத்தை வெளியே எடுக்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வாய் வச்சு உறிஞ்சிறது, அது ரொம்ப பெரிய தவறு. முதல்ல முடிஞ்ச உடனே அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அங்கே அந்த பாம்பு இந்த மாதிரி பாம்புன்ற விவரத்தை சொல்லணும். சொல்லிட்டோம்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எங்கள் பண்ணையில் நடந்தது அந்த மாதிரி இதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருந்தது. அவங்க சொந்த பந்தங்கள்லாம் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூடவே இருந்தாங்க. பட் ஆனால் அந்த அம்மாவுக்கு 60-65 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க இதை போல்டாக எதிர்கொண்டு, அதான் மன உறுதி வேணும். அதனால்
இந்த பாம்பு இப்படி. அது மாதிரி நல்ல பாம்பாக இருந்தாலும் கூட உடனடியாக அங்கே நம்ம வாழை மட்டை இந்த வாழைத்தண்டு சாரை பிழிஞ்சு கொடுக்குறது அது நன்மை தான், அது நல்லது. அது மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது, உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப லேட்டாக போனால் அது வந்து சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நண்பர் ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சு இதே ஓலைப்பாம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கடிச்சிட்டு கவனிக்காமல் அவர் பாட்டுக்கு ஒரு விட்டுட்டார். 10 நாள் கழித்து பார்த்தா கை வீங்கிருச்சு, அந்த இடம் வந்து அழுகிற கண்டிஷன் வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க என்னடானா பத்தியம்லாம் சொல்லி 6 மாதமாக ரொம்ப படாத பாடுபட்டு அந்த கையை காப்பாற்றினாங்க. இதுதான், அதாவது பாம்புன்னு சொன்னால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து அந்த குப்பை கூலங்களை கிளறும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல கனமான உரைகள், கை உரைகள் போட்டுக்கணும், அல்லது காலில் வந்து ரொம்ப உயரமான ஷூ போட்டுக்கணும். இது மாதிரி நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும். பாம்புகள் மேலே தவறு கிடையாது. நம்ம போய் அது இருக்கிற இடத்த நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்க வந்து அதுங்க நம்மளை கடிக்குது. இதுதான் விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க.